ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எதை பற்றின வீடியோன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம், ஒரு 3-4 எபிசோடாக பேசியிருப்போம். ஃபுட்பால் ரிலேட்டடாக ஒரு 4-5 கண்டென்ட் போட்டிருப்போம். ஃபுட்பால் சேட்ஸ் போட்டிருப்போம், அப்புறம் செமிஃபைனல்ஸ் பற்றி போட்டிருப்போம், அந்த லீக் மேஜர்ஸ், நாக் அவுட் ஸ்டேஜஸ் இதை பற்றிலாம் போட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு நிலவரப்படி ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்சு, ஃபுட்பால் வேர்ல்ட் கப் முடிஞ்சு ஸ்பெயின் வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி ரன்ரப்பா வந்த அர்ஜென்டினா டீமுக்கும் வாழ்த்துக்கள். இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, கிளாஷ் இருக்குது, அதில் ஒரு சில ஸ்டாட்ஸ் தான் இருக்குது. அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் அண்டு ப்ரீஃப் டீட்டெயிலிங் டிபேட் வந்து நம்ம பசங்க 2 பேரும் பண்ணுவாங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த வருஷம் 2026 நடந்த வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 48 கண்ட்ரி விளாண்டுட்டு அதில் வந்து ஃபைனல்ஸுக்கு வந்து அர்ஜென்டினா, ஸ்பெயின் வந்துட்டாங்க. அவங்க ஆக்சுவலாக விளாண்ட 48 டீமுக்குமே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். ஜெயிச்சாலும் எல்லாருமே எஃபோர்ட் போட்டு அது குவாலிஃபை ஆகி உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாப்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ 48 டீம் விளாண்டுருக்காங்கல்ல, 48 டீமுக்கும் ஏதாவது அந்த ஆறுதல் பரிசு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதை பற்றி இருக்கு. 48 டீம்ஸுக்குமே எலிஜிபிளான குவாலிஃபை ஆன 48 டீமுக்குமே கேஷ் ப்ரைஸ் இருக்கு. அது வந்து ஸ்லாப் வைஸ் வச்சிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பெயின் ஜெயிச்சாங்களா, அவங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் 450 crores சம்திங் ஏதோ. செகண்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரும். அது மாதிரி ஸ்லாப் இப்போ எப்படின்னா 33 to 48 ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 96 கோடி 96 கோடி அது மாதிரி கொடுக்குவாங்க. அதாவது எப்படின்னா அந்த ரவுண்ட் ஆஃப் 16 வந்த டீமுக்கு வந்து ஒரு கேஷ் ப்ரைஸு, ரவுண்ட் ஆஃப் 32 வந்தவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டு. ஏன்னா அதுலேயே சில பேர் ரவுண்ட் ஆஃப் 30 வந்து தோற்று வெளியே போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒன்று. அந்த மாதிரி அவங்க வந்து எல்லாத்துக்குமே கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த உள்ள எலிஜிபிள் ஆகி உள்ளே போகிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த 2026 நடந்த வேர்ல்டு கப் வந்து இப்போ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதில் வந்து 48 கண்ட்ரிஸ் விளாண்டு கடைசியாக ஃபைனலுக்கு வந்தது வந்து அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் வந்தாங்க. பட் ஆனால் வந்து இந்த அர்ஜென்டினா வந்து ரொம்ப நல்ல டீமு, நிறையா பேருக்கு பிடிக்கும். ஆனால் அவங்க வந்து என்னமோ கொஞ்சம் எல்லா மேட்சுமே வந்து ஒரு மாதிரி ஃபவுல் ப்ளே பண்ணி தான் வந்துட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் அது பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ரெண்டாவது வந்து இந்த கடைசி மேட்ச் ஃபைனல் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வந்து அது ஒன் சைடு மேட்சாக தான் இருந்துச்சு. ஸ்பெயின் தான் ரொம்ப நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. அர்ஜென்டினா வந்து அந்த அளவுக்கு விளையாடவே இல்லை. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க ஒழுங்காக விளாடல. இந்த கோல் அட்டம்ப்ட்ஸ்லாம் ஒன்றுமே பண்ணல. ஸ்பெயின் தான் வந்து நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் ஸ்பெயின் கோல் கீப்பர்லாம் வந்து அங்கே சும்மா தான் நின்று ஒரு வீடியோ கூட இருக்கும். அவர் சும்மா கோல் போஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாரு, அங்கே விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அர்ஜென்டினா சைடு வந்து அவங்க கோல் போஸ்ட்டில் போய் பக்கத்தில் கூட போகல. ஃபுல்லாகவே ஸ்பெயின் தான் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வந்து இது வரைக்கும் விளாண்ட எல்லா மேட்ச்லையுமே வந்து ஆப்போனன்ட் டீம் வந்து 0 கோல் தான் போட்டிருக்காங்க. பெல்ஜியம் மட்டும்தான் வந்து 1 கோல் போட்டிருக்காங்க. அந்த லீக் ரவுண்டில் வந்து பெல்ஜியம் மட்டும் 1 கோல் போட்டிருக்காங்க. அதையுமே வந்து இவங்க வந்து 2 கோல் போட்டு வின் பண்ணியிருக்காங்க ஸ்பெயின். மற்றபடி யாருமே கோல் போடல. இந்த கேப் வெர்டே வந்து மேட்சை ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸ்பெயினும் 0, கேப் வெர்டே 0. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்பெயினோட ஒரு பெரிய ரெக்கார்டு வந்து எந்த டீமுமே வந்து அவங்கள 0 தான் கோல், யாருமே அவங்க 1 கோல் கூட அடிக்க விடல, பெல்ஜியம் தவிர. அந்த மாதிரி ஸ்பெயின் ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அர்ஜென்டினாவோட ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா மேட்சுமே தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் லீக்லேயும் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. எல்லா மேட்சுமே தொடர்ந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த இதில் மட்டும்தான் ஃபைனலில் மட்டும்தான் வந்து அவங்க ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. அதுவும் எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் போயிட்டு நான் கூட என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த இதில் வந்து எப்படியும் ஒரு கோலை போட்டு மேட்சை ட்ரா பண்ணிட்டு அடுத்து அந்த பெனால்ட்டி ஷூட் அவுட் போயிடுவாங்க. அதில் வந்து அர்ஜென்டினா கோல் கீப்பர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கோலெலாம் தடுத்து இது பண்ணிடுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களால திரும்ப ஒரு கோல் போட முடியல. போடாமலே மேட்ச் வந்து ஸ்பெயினே வின் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நல்லா நடந்த வேர்ல்டு கப்பில் வந்து ரொம்ப புதுசாக 2 விஷயம் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து நடுப்புற ஹைட்ரேஷன் பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு 20-25 நிமிஷத்துக்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃப்லையும் பிரேக் விடுவாங்க. 25 நிமிஷம் கிடையாது, 25வது நிமிஷத்துக்கிட்ட பிரேக் விடுவாங்க. விட்டுட்டு அது வந்து ஒரு 2 நிமிஷம் கிரவுண்டுக்குள்ளேயே நின்றுட்டு நம்ம கொஞ்சம் ஏதாவது தண்ணியெல்லாம் குடிச்சிக்கலாம். அது வந்து இது வரைக்கும் போன வேர்ல்டு கப்லாம் பண்ணல. இந்த வேர்ல்டு கப் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா மேட்ச்லையுமே அந்த மாதிரி ஹைட்ரேஷன் பிரேக் கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு புது விஷயம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ரெஃப்ரிக்கு வந்து கேமரா வச்சுருந்தாங்க அவங்க ஃபேஸ்லேயே. அது வந்து அந்த கேமரா வந்து லெனோவா கம்பெனி ஸ்பான்சர் பண்ண கேமரா. அது வந்து கிளியராக வந்து நிறையா வியூ எடுத்து கொடுத்துரும். நல்லா வந்து இந்த ஃபவுல்லாம் வந்துச்சுன்னா அதை எடுத்து கொடுத்துரும். அதே மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக வந்து நிறையா விஷயங்கள் புதுசாக பண்ணியிருந்தாங்க. பால்லலாம் நிறையா சென்சார் வச்சுருந்தாங்க. எல்லாமே இது வந்துச்சு. மீதிப்படி வந்து நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவாப்புல.
இவர் வந்து சொன்னாரு லெனோவோ கேமரா வந்துட்டு ஃபவுல்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக எடுத்து கொடுத்துருன்னு. எனக்கு என்ன ஒன்றுன்னா இந்த அர்ஜென்டினா மேட்ச்சில் மட்டும் எங்கே போச்சுன்னு தெரில அந்த கேமரா ஒர்க். அர்ஜென்டினா வந்து பிடிக்காமலாம் கிடையாது, எனக்கு வந்து காமனாக நல்ல பிளேயர் தான். மெஸ்ஸி வந்து ஒரு கோட்டுங்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொன்ன பிளேயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு சோஷியல் மீடியாலே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு எந்த அளவுக்கு படுமோசமாக இருக்கிறாங்கன்ட்டு. அந்த அளவுக்கு நேமே ஸ்பாயில் பண்ணியாச்சு. எனக்கு எங்கன்னா இப்போ எகிப்து மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசே இல்லை. எனக்கு மட்டும் ஒரு காமன் மேனாக யோசிச்சு பார்க்கணும். எனக்கு அர்ஜென்டினா பிடிக்கும், மெஸ்ஸி பிடிக்கும். அட் த சேம் டைம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இதை வந்துட்டு அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு யாராக இருந்தாலும் பிடிக்காது. ஸோ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு பச்சையாக தெரிஞ்சுன்னா நான் ஓப்பனாக அவங்க முன்னாடி கூட சொல்லிடுவேன். இதுதான் நம்மளோட கரெக்டா இருந்துக்க. கேமை பொறுத்த வரைக்கும் கேமாக இருக்கணும். ஸோ அதில் பாலிடிக்ஸோ இல்லை அடிதடியோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஈவன் இந்த ஸ்பெயின் மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் முடிஞ்சு கப்பெல்லாம் அடிச்சாச்சு, ஒரு கோல் பீட் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் மேட்ச் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிளேயர்ஸ் வந்து பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆஸ் எ கேப்டனாக வந்துட்டு இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். யாருன்னா மெஸ்ஸி தான். எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த வேர்ல்டு கப்பில். ஈவன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் மெஸ்ஸியை பிடிச்சிருந்துச்சோ இப்போ இதனாலேயே பிடிக்காம போயிடுச்சு. அவ்வளோ இது பண்ணி அந்த கப் அடிக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லையே. ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி கங்க்ராட்ஸ் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங்கில் யாராலையுமே அடிச்சுக்க முடியல. டிஃபெண்டிங்கில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் குக்குரலேன்னு சொல்லிட்டு முடி நிறையா வச்சுட்டு இருப்பாப்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து எக்ஸ்ட்ரா டைம் போன வரைக்குமே இருந்தாப்புல மேட்ச்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டைம் வரைக்கும் இருக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா ரோலிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, சப்ஸ்டியூட் மாத்திட்டே இருந்தாங்க. அவர் வந்து நல்ல பிளேயர், நல்லா பார்த்தீங்கன்னா டேக்கிள்ஸாக இருக்கட்டும், ஈவன் சான்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய பண்ணி கொடுத்தாரு. ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் பெட்ரோ கேப்டன் நினைக்கிறேன், அவங்களும் நல்லா விளாண்டாங்க. மெரினோலாம் டிஃபெண்டிங் பயங்கரமாக விளாண்டாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி ஒரு அடி ஷாட் அடிப்பார், அடிக்கிறப்ப மூஞ்சில் வாங்கிக்கிட்டு அந்த இதை வந்து தடுப்பாங்க. ப்ளஸ் வந்துட்டு அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் நல்லா கடைசி லாஸ்ட் எக்ஸ்ட்ரா டைம்லையுமே பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க கார்னர்ல இருந்து ஷாட் அடிக்கிறது. அதை பயங்கரமாக டிஃபெண்டிங் பண்ணிட்டாங்க. அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் இப்போ நிறைய பிளேயர்ஸுக்கு போச்சுரா கோல் போட்டாங்க, ஈவன் ஆயிடுச்சு, அடுத்த நெக்ஸ்ட் லெவலு பெனால்ட்டிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்பெயினோட டிஃபெண்டிங்னால அதை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, அதோடய முடிச்சிட்டாங்க. அர்ஜென்டினா பிளேயரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்னருக்கோ இல்லை ஷாட் அடிக்கிறதுக்கோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஸ்பெயின் பிளேயர்ஸ் வந்து அதை ஸ்டார்டிங்லேயே அதை தடுக்கிறதுக்கு ஒன்று தலையை விடுறது இல்லை காலை விட்டு அந்த ஷாட்டே தடுத்து இவங்க சைடு கொண்டு போயிடுவாங்க. பாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் காலில் மட்டும்தான் இருந்துச்சு, அர்ஜென்டினாவுக்கு இல்லை. ஈவன் இவர் சொன்ன மாதிரி டார்கெட்டு, அந்த ஷூட் ஆன் டார்கெட்டு போஸ்டில் அடித்தது வந்து 11 16 ஸ்பெயின் மட்டும்தான். இவங்க வந்து 0. வேர்ல்டு கப்புலேயே இது வரைக்கும் நடந்த வேர்ல்டு கப்லேயே ஒரு 60 இயர்ஸ் 60 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டீம் வந்து 90 மினிட்ஸ் கேமில் வந்துட்டு ஷூட் ஆன் வந்து 0ல இருந்திருக்காங்கிறது இதுதான் ரெக்கார்டு. இதுதான் ட்ரை கூட பண்ணாம போஸ்ட்டுக்கு அடிக்காம இல்லை ஈவன் அந்த சான்ஸ் கிரியேட் பண்ணாமல் இருந்தது இதுதான். அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் நடந்த இந்த வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து என்ன பண்ணாங்க, ஹாஃப் டைமில் வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி எந்த வேர்ல்டு கப்லையும் பண்ணது கிடையாது. எப்பயுமே ஹாஃப் டைம்னா வந்து ஒரு 15 நிமிஷம் பிரேக் இருக்கும், எல்லா பிளேயர்ஸும் உள்ளே போயிட்டு அவங்க கொஞ்சம் ஒரு இது பண்ணிட்டு ஹைட்ரேட்லாம் ஆகிட்டு திரும்ப வந்துருவாங்க வெளியில். இந்த டைம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் நல்லா இருந்துச்சு. இது வந்து எப்பயுமே அமெரிக்காவில் வந்து இந்த சூப்பர் பவுல் நடத்துவோம் மட்டும்தான் வந்து ஹாஃப் டைம் செலிப்ரேஷன் இருக்கும். அந்த ஹாஃப் டைம் செலிப்ரேஷன் அப்புறம் வந்து இந்த புது படத்தோட ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து அங்கே ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். அவங்க இப்போ அமெரிக்காவில் பண்ணால இந்த கான்செப்ட் வந்து ஃபுட்பாலுக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்துட்டு அந்த ஹாஃப் டைம் செலிப்ரேஷன் போச்சு. அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு ½ அன் ஹவர் பிரேக் உங்களுக்கு கிடச்சி திரும்ப வந்து அவங்க விளையாடும் போதும் செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக விளாண்டாங்க. மேட்ச் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து இந்த வருஷம் நடந்தது வந்து நல்ல பெஸ்ட்டு வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச் தான். அடுத்து வந்து 2030 வந்து நடக்க போகுது. அது வந்து ஹோஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோ இவங்க வந்து மேஜராக இது பண்ணுறாங்க. எகைன் இன்னொரு 3 டீம் வந்துட்டு இது கோ ஸ்பான்சர் மாதிரி, அது மாதிரி மொத்தம் 6 டீம்ஸு. ஸோ அது வந்துட்டு 64 டீம்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக 64 டீம்ஸுமே இது பண்ணுற மாதிரி. இதில் வந்து இந்தியா கன்ஃபார்மாக வந்துடும். ஏன்னா லாஸ்ட்டு 2024 குவாலிஃபயர் மேட்ச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்தார் கூட தான் நடக்கும்.
அந்த வீடியோ கூட உங்களுக்கு ஓவர்லேல கூட போடுறோம் பாருங்க. அதுல வந்து கத்தார் வந்து பாத்தீங்கன்னா ரீச் அவுட்டே தாண்டிடும், அந்த பாலை எடுத்து கோல் போடுவானுங்க. அதை வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்குவானுங்க. ரெஃப்ரீஸும் அது வந்து கோல் தான் சொல்லிட்டு இது கொடுத்துருவானுங்க. ஸோ அதெல்லாம் பெரிய ஒரு பாலிடிக்ஸ் தான், என்னால் அதை தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதில் அந்த ஒரு 7ஆம் நம்பரு கோவா பிளேயரா என்னன்னு தெரில, பேரு நல்ல பேர், ஆனால் எனக்கு கரெக்டாக எனக்கு தெரில. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மேட்ச்சு கடைசியில் இறக்கி விடுவாங்க, 70 மினிட்ஸ் சம்திங் எதுலையோ இறக்கி விட்டுட்டு 2 கோலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், மொரட்டு கோலாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கணுங்கிற ஒரு இதுதான் எனக்கு தோணுச்சு. ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் இது இன்டர்நேஷனல் லெவலில் நடக்குது, அதாவது வேர்ல்டு லெவலில் நடக்கிறது. பட் ஆனால் நம்ம தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சோசியல் மீடியா பூமுன்றதுனால ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆனது என்னன்னா, நம்ம தமிழ்நாடு சரௌண்டிங்கில் உள்ளது என்னன்னா, அந்த மெஸ்ஸி குழந்தைய தூக்கி வச்சிருந்ததும் நம்மளோட சிஎம் வந்து இருக்கிறதையும் ரொம்ப கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. பிகில் மூவியோட ஃப்ளாகும் ஸ்பெயின் ஃப்ளாகும் இருக்கு, அதனால முன்னாடியே ப்ரெடிக்ஷன்லாம் வந்துருச்சு, ஸ்பெயின் தான் ஜெயிக்கும், யங்ஸ்டர்ஸ் தான் இனிமேல் வருவாங்க. ஏன்னா சோசியல் மீடியாவில் எல்லாமே பூம் ஆகிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் நல்லது பண்ணாலும் அது பூம் ஆகுது, கெட்டது பண்ணாலும் பூம் ஆகுதுன்ற மாதிரி நீங்கள் எதை பண்ணாலும் உங்களோட வேல்யூஸ் அங்கே இருக்கும். நீங்கள் நல்லது பண்ணீங்க அதன் அடிப்படையில் ரிஃப்ளெக்ட் வந்துட்டு வந்து நீங்க நல்லது பண்ணியிருந்தாலோ இல்ல நீங்க பண்ணதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து அது சோசியல் மீடியாவில் வந்து நிரூபிச்சுட்டே இருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இப்போ மெஸ்ஸி பண்ணது எல்லாமே வெளியே வருது. மெஸ்ஸி வந்து இவ்வளோ நாள் நம்ம வந்து நல்ல பிளேயர் தான், நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாரு, ஆனால் அவர் பண்ணது எல்லாமே இப்போ சோசியல் மீடியா இருக்கிறதுனால ஒரு இடத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சரௌண்டிங்கில் மட்டும்தான் இது நடக்குதா இல்லை வேர்ல்டு லெவலில் நடக்குதான்னு தெரியல. பட் ஆனால் இந்த கம்பேரிசன், இந்த ஒரு என்ன சொல்றது, இல்லடா இது வேர்ல்டு லெவல் தான். கேரளால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன், பிரேசில் தோத்துட்டாங்கல்ல, அவனுங்களுக்கு சவப்பெட்டி வச்சு பிளாக வச்சு மெழுகுவத்தி ஏற்றி தூக்கிட்டு போற மாதிரி. இப்ப ஃபைனல் முடிஞ்சோடனே அர்ஜென்டினா பிளேயரை கூப்பிட்டு அவங்கள பார்க்க வச்சு பிளாக் அதே மாதிரியே அர்ஜென்டினா பிளாக போட்டு மெழுகுவத்தி ஏற்றி தூக்கிட்டு போற மாதிரி. ஈவன் வந்துட்டு அதுல உருவ பொம்மை எல்லாம் வச்சுக்கிட்டு சவப்பெட்டியில வச்சுட்டு தூக்கிட்டு போற மாதிரி. கேரளாலாம் என்ன வேற லெவல் ஃபுட்பால் கிரேசி ஃபேன்ஸா தான் இருப்பாங்க போல இருக்கு. அவரு கேரளாவோட சிஎம்ஏ என்ன சொல்லியிருக்காரு, இந்த சதீஷன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த நாள் லீவ் எடுத்துக்கங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விடிய காலம் உங்களுக்கு மேட்ச் உங்களுக்கு 2:30 மணிக்கு ஆரம்பிக்குது, நீங்க முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 5-5:30 ஆயிரும். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை லீவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கேரளா கவர்மெண்ட். ஸோ அந்த அளவுக்கு கிரேசியஸ்ட் ஃபேன் இருக்காங்க. அதே மாதிரி அர்ஜென்டினாக்கு தான் நிறைய ஃபேன் இருக்கிற மாதிரி அங்க என்ன சொல்றது, இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. இன்னொன்று இந்த லக்ஷ்மி அம்மாவை பற்றியும் சொல்லணும். அவங்க வந்து இப்போ ஒரு அம்மா கூட ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருப்பாங்க, டிஷர்ட் விற்கிறவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மான்னு சொல்லிட்டு அந்த நேம், அந்த பிராண்டுங்கிறத அவங்க தான் கிரியேட் பண்ணாங்களே, லக்ஷ்மி அம்மாள். ஈவன் தோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பூஜை சாமியெல்லாம் கூட வேண்டாங்க. ஈவன் நாகாத்தம்மா கோயிலுக்கு போயிட்டு அம்மா நாகாத்தம்மா எப்படியாச்சும் லட்சுமி அம்மா ஜெயிக்கணும் இந்த மாதிரிலாம் ப்ரே பண்ணிட்டாங்க. ஈவன் அவங்க ப்ரேவா கூட இருக்கலாம், என்ன சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஒண்ணுமே தெரியாதவங்க தான். பட் ஆனா அவங்க என்ன நினைச்சாங்களோ என்னமோ தெரியல, லட்சுமி அம்மா ஜெயிக்கணுங்கிற மாதிரி மைண்ட் செட்ல தான் இது. என்னதான் 2 பெரிய டீம் இருந்தாலும் ஒரு சின்ன பையன் வந்து எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிட்டு போயிட்டான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா போக்கஸ் எல்லாம் சின்ன பையன் மேலதான் இருந்தது. பட் ஆனா அந்த சின்ன பையன் சைலண்டா இருந்துட்டு அவன் கூட இருக்கவங்களை விளையாட வச்சு ஸ்பெயினை ஜெயிக்க வச்சுட்டான். அதுதான் உண்மை. அதுல ஒரு மெரினோ வந்துட்டு மெரினோவை தான் ஃபவுல் பண்ணிடுவானுங்க, வாயிலே அடிச்சிருவானுங்க. அடிச்சோடனே என்ன ஆகும், குக்குரலேன்னு நான் ஒரு பிளேயர் சொன்னேன்ல, அவன் வந்துட்டு மெஸ்ஸிட்ட வந்துட்டு சொல்லுவான், இந்த மாதிரி வாயிலே அடிச்சுட்டாங்க, அதை வந்துட்டு ஆக்சுவலா வாயை மறிச்சு சொல்லக்கூடாது, ஏன்னா அது ஒரு ஃபவுலுங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா அவன் அதுதான் ஆக்சுவலா சொன்னான், என்னன்னா இந்த மாதிரி அவனுக்கு வாயிலே அடிச்சுட்டாங்க, அடி விழுந்துருச்சு, அது வந்து உங்களுக்கே தெரியாதா அடிச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. அதுக்கு உடனே தலைவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை திட்டுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அது வீடியோ அப்படியே தெரியுது. அது ஒரு பயங்கர இம்பாக்ட் ஆகுது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்சோ பெர்னாண்டஸ் வந்து பாத்தீங்கன்னா குபர்சின்னு சொல்லிட்டு யங் பிளேயர், அவன் அவார்டு வாங்கியிருக்கான். ஸோ அவன் வந்துட்டு ஓடி வரப்ப ஃபவுல் பண்ணிட்டு அவனுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க. ரெட் கார்டு கொடுத்த உடனே அங்கிட்ட ஒரு பிளேயரு, அர்ஜென்டினா பிளேயரு, அவன் மேல ஒண்ணுமே ஆகாது, திடீர்னு காலை பிடிச்சிட்டு படுத்து கிடப்பான். அதுக்கு வந்து மெஸ்ஸி வந்துட்டு அங்க பாருங்க ஃபவுல் அங்க ஆல்ரெடி ஆயிடுச்சுங்கிறாங்க.
அதுக்கு வந்து இப்போ ப்ராப்பராக ரெஃப்ரி வந்துட்டு காமனாக இருந்தாப்புல எனக்கு எல்லாம் தெரியுது நீ பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கிரேட்டு தான். ஆமா, இந்த மேட்ச்ல தான் ரெஃப்ரி வேலை பார்த்துருப்பாரு. இந்த வேர்ல்டு கப்ல வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து கேரளா, கல்கட்டா, கோவா இது மூணுத்துலயுமே ஃபுட்பால் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா வேர்ல்டு கப்பையும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அதுவும் ஒரு குரூப் வந்து ஒரு கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் வைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுல இந்த தடவை பாத்தீங்கன்னா கேரளால வந்து நிறைய ஃப்ளெக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு ஒருத்தவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டான டீம்ல வந்து அர்ஜென்டினா, பிரேசில், அப்புறமேட்டு வந்து போர்ச்சுகல், அந்த மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதுக்கு வந்துட்டு அதுவும் சப்போர்ட் பண்ணி அதுலேயும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எங்கள் ரிலேட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணே வந்து அவங்க ஸ்கூலில் இருக்கிற பொண்ணுங்கள்ட்டலாம் சொல்லி கலெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு சின்ன இது மாதிரி ஃப்ளெக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அவங்க சார்பாலாம் வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து ஃபுட்பாலை வந்து அவங்க ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ போன தடவை நடந்த 4 வருஷமா நடந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து அங்கங்கே ஒரு ஏரியால ஒரு கிரவுண்ட் இருக்கும்ல அதில் வந்துட்டு ஸ்க்ரீன் மாதிரி செட் பண்ணி எல்லாரும் அங்கே உட்காந்து பார்க்குற மாதிரி அப்போல்லாம் மேட்ச் வந்து வச்சுட்டு எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு அதே மாதிரி வச்சுருந்தாங்க, வச்சு எல்லா மேட்சும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து அந்த ஃபைனல் மேட்ச் நடக்கிறப்போ வந்து எல்லா தேட்டர்லேயுமே நைட்டு 12:30 மணிக்கு தான் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டைம். ஸோ வந்து நைட் ஷோ வந்து எல்லா தேட்டர்லேயுமே அந்த டெலிகாஸ்ட் பண்ணாங்க அந்த மேட்ச்சை. எல்லாருமே டிக்கெட்லாம் போட்டிருந்தாங்க, எல்லா தேட்டர்லேயும் ஃபுல்லு. எல்லாரும் வந்து அந்த இதை பார்த்து இது பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க கேரளா சிஎம்மும் வந்து மண்டே அன்னைக்கு வந்து லீவுன்னு சொல்லி முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ வந்து அவங்களாம் ஃபுட்பால் அந்த அளவுக்கு ஒரு கிரேஸாக இருக்காங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஊர்லேயும் வந்து அதெல்லாம் நடக்குது, இங்கேயும் வந்து சென்னையிலலாம் வச்சுருந்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து இவங்களும் இன்னும் அந்த அளவுக்கு இது பண்ணும். ப்ளஸ் வந்து மெயினான என்னன்னா இந்தியா வந்து நல்ல பிளேயர்ஸ்லாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அவங்கள மேலே தூக்கி விடணும். தூக்கி விட்டு அவங்கெல்லாம் போயிட்டு விளாண்டாங்கன்னா நம்மளுமே வந்து ரொம்ப சிறப்பாக விளாட்லாம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும். இந்த வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பூட்டு, கோல்டன் க்ளோவ் அந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் தான் வின் பண்ணது. கோல்டன் க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் கோல் கீப்பருக்கு தான், உமை சைமனோ சம்திங் ஏதோ நேம், நாங்கள் நேம் போடுறோம் உங்களுக்கு மேலே. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பூட்டு நம்ம கைலின் எம்பாப்பே இவர் தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 முறையாக கோல்டன் பூட் வாங்குறாரு. லாஸ்ட் வேர்ல்டு கப்லையும் இவர் தான் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி யங்கஸ்ட் பிளேயரில் வந்து குபர்சி ஸ்பெயின் பிளேயர் தான், அவர் தான் அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இதோட இந்த ஃபுட்பால் சீரீஸ் அண்ட் ஃபுட்பாலோட ஹிஸ்ட்ரி எல்லாமே முடிஞ்சு. ஸோ இதுல வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும், விளையாட்டாக பார்க்கணும். ஈகோஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வெளியே வச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் மட்டும் விளையாடணும். ரெண்டாவது என்னன்னா எவ்வளோ பெரிய இடத்துல போனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால சில்லறத்தனமாக நடந்துக்கிறது வந்து நோ யூஸ் தான். நம்ம தோத்துட்டோன்றதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. நம்ம எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் இன்னும் நம்ம உயரத்துக்கு தான் போகலாம். ஸோ நம்ம வந்து அக்செப்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அக்செப்டன்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்து நம்மளை வந்து பெரிய ஆளாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன பையன், அவ்வளோதான் நம்ம பெரிய ஆளுன்ற மாதிரி. இது ரப்பர் பந்தில் கூட ஒரு இது வரும்ல, டைலாக் வரும்ல, சின்ன பசங்களோட நமக்கு என்னடா வேலை அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக இருந்திருக்கணும். ஸோ அந்த பசங்களுக்கு ஈக்குவலாக போய் இறங்கி சண்டை போடுற அளவுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் தேவையே கிடையாது. இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதான். ஸோ வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நாங்கள் கொண்டு வரோம். அதே மாதிரி ட்ராவல் விளாகும் நிறையா இருக்குது பெண்டிங்கில். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய். அமுகு டுமுகள் அமால் டுமா, அமுகு டுமுகள் அமால் டுமா, அமுகு டுமுகள் அமால் டுமா.